ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் வெண்டைக்காய் தயிர் கிரேவி செஞ்சுருக்கேன். இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியோடு செய்யலாம். நைட்டு சப்பாத்திக்கு இதே சைட் டிஷ் வச்சு நம்ம டின்னரையும் முடிச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த வெண்டைக்காய் தயிர் கிரேவி நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கிட்டேன். அது சூடாகிறதுக்குள்ளே இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற முக்கியமான பொருள் பார்த்துடலாம். நான் வெண்டைக்காய் 1 இன்ச் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 கப் தயிர். இந்த தயிர் ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாது. இந்த தயிரை நல்லா பீட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கும் போது என்ன போடுறேன், என்ன மசாலா சேர்க்குறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் லேசாக சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அப்போ தான் இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்து வறுக்கும்போது உப்பு இந்த வெண்டைக்காயில் பிடிக்கும். கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கிறேன். வச்சு நம்ம கலர் மாறுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் உப்பு போடுறதுனால இந்த வெண்டைக்காயில் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும், உப்பு சேர்ந்துருக்கும். இப்போ இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலை மாவு சேர்க்குறேன். இந்த கடலை மாவு நம்ம தயிர் சேர்க்கறதுனால பிரிஞ்சு போகாது, அதாவது திரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்கள்ல, தயிர் அப்படி ஆகாது. இது கெட்டிப்படுத்தும் நம்ம கிரேவிக்கு. அது நல்லா வறுத்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வறுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, 2 தக்காளியை நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்கிறேன். நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம், அதனால் அடி பிடிக்கக்கூடாது. இப்போ இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற உப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இதே மாதிரி நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம 1 கப் தயிர் சேர்த்துக்கிறோம். இந்த தயிரை நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினோடனே நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி திக்காக இருக்கும், அதனால் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தயிர் கிரேவி ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியே இல்லாமல் மீடியமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிப்போம். நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விடணும். நம்மளுடைய வெண்டைக்காய் தயிர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா, இந்த கரம் மசாலா கடைசியாக சேர்க்கணும், அப்போ தான் நல்ல வாசனை இருக்கும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு
கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. இதை சேர்த்தா தான் இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இந்த அளவு இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம். அப்போ தான் அது வந்து திக்காகும் ஆறின பிறகு. கடைசியாக கொத்தமல்லி. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறினோடனே கிரேவி நல்லா திக்காயிடும். பாருங்கள், நம்மளுடைய வெண்டைக்காய் தயிர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோஸ் பாருங்கள். நான் இன்றைக்கி காலையில் பூரிக்கு இந்த சைட் டிஷ் செஞ்சேன். சூப்பராக சுட சுட பூரியோட இந்த வெண்டைக்காய் தயிர் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. இனிமேல் இந்த வெண்டைக்காய் தயிர் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட சாப்பிட வேண்டியதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.